நாங்க எப்போ எங்க கிராமத்துக்கு போனாலும் எங்க மாமியார் சிக்கன் தண்ணி குழம்பு வச்சு தருவாங்க. அந்த குழம்புக்கு ஈடு என வேற எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? எண்ணெய் ஊத்தி காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு 2 எண்ணுக்கு கருவேப்பிலை, பொடியான இருக்குன்னா தக்காளி போட்டது பூரா எல்லாம் நல்லா கலகலன்னு வெந்துருச்சு. இனிமேல் அப்படியே சிக்கன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, இதுல 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது தண்ணி குழம்பு. எண்ணெயில வறுத்த வரமல்லி, வரமிளகாவை அரைச்சி இதுல பேஸ்டா சேர்த்துக்கிறாங்க. வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. நீங்க காரம் கம்மியா சாப்பிடுங்கன்னா இதை சேர்த்துக்க வேணாம். ஃபர்ஸ்ட் சேர்த்தோம்ல மல்லி மிளகாய் பேஸ்ட், அது வந்து குழம்போட செகண்ட் ஹீரோ. இதுதான் குழம்போட ஃபர்ஸ்ட் ஹீரோ. இது எப்படி செய்யணும்னு சொல்றேன். கடாயில எண்ணெய் ஊத்தி சின்ன வெங்காயம் போட்டு கசகசா, சீரகம், சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாம் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு அது மசிஞ்சதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவை திருவி போட்டு அரைச்சி இதுல சேர்த்துடணும். கறி பருப்பிரியா நல்லா வெந்து மலர்ந்துருச்சு. தேங்காய் செல்லு போடலாம். இப்போ சூப்பரா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம தண்ணி குழம்பு ரெடி. இதை ரைஸோட, இட்லியோட ஊற்றி சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். திருப்பி திருப்பி உங்கள் வீட்டில்